ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. இப்போது பர்தோலின் ஆப்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பெண்களுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடியது பர்தோலின் ஆப்சஸ். அப்படின்னா இப்போ கர்ப்பப்பை வாய் பகுதி இப்படி இருக்குன்னா ரெண்டு பக்கத்துலேயுமே ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்னென்னா எப்போவுமே கர்ப்பப்பை வாய் பகுதியை ஈரப்பதமாக ஒரு வளவளப்பாக வச்சுக்கக்கூடிய வேலை தான் இந்த பர்தோலின் கிளாண்டோட வேலை. இப்போது கப்பிள்ஸ் வந்துட்டு குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கர்ப்பப்பை வாய் பகுதி இந்த லூப்ரிகேஷனாக இருந்தால் தான் விந்தணு வந்துட்டு ஈஸியாக போய் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ இது ஏன் இன்ஃபெக்ஷன் ஆகுது? ஸோ பர்தோலின் ஆப்சஸ்னால் என்ன? அந்த பர்தோலின் கிளாண்ட் வந்துட்டு அந்த டியூப் வந்துட்டு அடைச்சிக்கிட்டு உள்ளே ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி சலம் வச்சுக்கிறது தான் பர்தோலின் ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம். அது ஏன் வருது அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம ப்ராப்பராக ஹைஜீன் பண்ணாமல் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சுன்னா வரும். ரெண்டாவது பார்த்தோன்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், இப்போது யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே ஈஸியாக பர்தோலின் இந்த கிளாண்ட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. பாக்டீரியாஸ்னால இன்ஃபெக்ஷன் வாய்ப்பு இருக்குது. இப்போ கப்பிள்ஸ் இப்போ ஹஸ்பண்டுக்கு இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, அது வந்து ஒய்ஃபுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லாம் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா நம்மளோட ஹார்மோன் வந்துட்டு இம்பேலன்ஸாக இருந்துச்சுனாலுமே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இன்னர்ஸ் வந்துட்டு காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணணும். அதை மேக்ஸிமம் துவைச்சி நல்ல வெயில் காய போட்டு தான் எப்போவுமே யூஸ் பண்ணணும். எப்போவுமே ப்ரைவேட் பார்ட்ஸ் வந்துட்டு ஹைஜீனாக வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தோன்னா நம்ம சிட்ஸ் பாத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு டப்பில் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு திரிப்பாலா பவுடரை போட்டுட்டு அதில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கர்ப்பப்பை வாய் பகுதியில் அந்த பர்தோலின் ஆப்சஸ் சொல்கிறோம் இல்லை, அந்த புடச்சிக்கிட்டு இருக்குல்ல, அரிக்கும். சிலருக்கு எரிச்சலாக இருக்கும், அந்த எரிச்சல் குறையும், அரிப்பு குறையும், அந்த புடச்சிக்கிட்டு செவத்து போயிருக்கிறதுமே நல்லா குறையும். மூணாவது பார்த்தோன்னா இதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம சித்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஹெப்பர் சல்ஃபு, பெல்லடோனா, ஃபைரோஜெனிக்கம் இப்படின்னு சில மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது. இதை நம்ம எடுக்கும்போது நம்ம நிரந்தரமாக ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெடிசன்ஸை நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும். பர்தோலின் ஆப்சஸ் இருக்கவங்க நீங்கள் பயப்படாமல் இந்த மெடிசன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம்.